மனைவியை நீ துக்கப்படுத்திட்டு, உன் மனைவியை வேதனைப்படுத்தி, உன் மனைவியை கஷ்டப்படுத்தி விட்டு நீ எவ்வளவு தான் முயற்சி செஞ்சாலும் உன் ஜபங்களுக்கு பதில் வராது. அதனால வசனம் சொல்லுகிறது, உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு கூட நடந்து கொள்ளுங்க. அவங்கள்ட்ட உங்கள் மனைவியை நீங்கள் என்ன பண்ணணுமா, ரெஸ்பெக்ட் பண்ணணும், மரியாதை கொடுக்கணும். உங்கள் மனைவிக்கு மரியாதை கொடுக்கணும். அப்படின்னு என்ன, ராஜமதா கட்டளையிடுங்கள் அப்படின்னு சொல்லுங்க. நான் சொல்ல அவங்கள ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடத்துங்க, மரியாதையாக நடத்துங்க. நிறைய பேர் கல்யாணம் ஆகிட்டாலே மனைவி என்னமோ பெரிய அடிமை மாதிரி, என்னமோ வேலைக்காரி மாதிரி நடத்துவான். அப்படிலாம் நடத்தாதீங்க. உங்கள் மனைவி ஸ்தோத்திரம், அவங்கள நீங்கள் கனம் பண்ண வேண்டும். ஏனென்று சொன்னால் அவங்க யார், உங்கள் மனைவி யார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அவங்க சாதாரணமாய் உங்கள் மாமனாருக்கு மாமியாருக்கு மகள் என்று நீங்கள் நினைக்கிறீங்க. அது ஒரு கதை, உண்மைதான். ஆனால் அதுக்கு மேலே இன்னொரு விஷயம் தெரியுமா, அவங்க யார் தெரியுமா, சர்வ வல்லமுடைய தேவனுடைய மகள். உங்களை நம்பி கடவுள் தன்னுடைய மகளை உன்னுடைய கையில் கொடுத்துருக்கிறார். அவங்க அம்மா அப்பா வேணா உன்னை கேள்வி கேட்காமல் இருக்கலாம் நீ செய்கிற காரியத்தை. ஆனால் சர்வ வல்லமுடைய கடவுள் பரலோகத்திலிருந்து உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறார். உன்னை நம்பி உன் கையில் கொடுத்த மனைவியை நீ சரியாய் நடத்தாமல், அவளை மரியாதை நடத்தாமல், அவளை நீ துன்பப்படுத்தி வேதனைப்படுத்தி அவளை நீ கஷ்டப்படுத்தினா சர்வ வல்லமுடைய கடவுள்கிட்ட நீ பதில் சொல்ல வேண்டியிருக்கும். ஹல்லேலூயா. அதனால் அதை புரிஞ்சுக்கோங்க, என்றைக்குமே மனதில் வச்சுக்கொள்ளுங்க. என்னுடைய மனைவி சர்வ வல்லமுள்ள கடவுளுடைய மகள், என்னை நம்பி கடவுள் கொடுத்துருக்கார். கடவுள் என் மேலே வச்ச நம்பிக்கை நான் கரெக்டாக நான் கடைபிடிக்கணும். என் மனைவியை கரெக்டாக நடத்தணும். அவளை ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக மரியாதையாக நடத்துங்க. மனைவியை கேவலமாக பேசுறது, மனைவியோடைய குடும்பத்தை பற்றி தப்பாக பேசுறது, மனைவியை ஒரு அடிமை போல் நடத்துவது, அவளுக்கு ஸ்தோத்திரம் இதை தான் செய்யணும் அதை தான் செய்யணும்னு சொல்லி ஒரு அடிமை போல் கண்ட்ரோல் பண்ணுறது, அப்படிலாம் இருக்கக்கூடாது. உங்கள் மனைவியை கனம் பண்ணுங்கள்.